Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. அதுல் சுபாஷோட மனைவிய ஒரு வழியா போலீஸ் புடிச்சாங்களா இல்லையாங்கிற கேள்வி இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருந்துட்டு இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் இவ்ளோ நாள் கிடைக்காம இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனைவி மட்டும் கிடையாது. அவங்களோட மொத்த குடும்பமும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. காணாம போயிட்டாங்க. பெங்களூர் போலீஸ்னால உத்தரப்பிரதேஷ்ல காணாம போன ஒரு குடும்பத்த தேடி புடிக்க முடியல. நெறைய பேருக்கு இது என்ன விஷயம்னே தெரியாதவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுல் சுபாஷ் யாரு? அவங்களோட ஒய்ஃப் மேல எதுக்கு போலீஸ் தேடி போய் அவங்க ஒய்ஃபு, அவங்களோட மாமியாரு, அப்புறம் ஒய்ஃபோட தம்பி இவங்களெல்லாம் ஏன் புடிக்கணும்? என்னாச்சு? அப்படின்னு கேட்டீங்கனால், தெரியாதவங்களுக்கு ஒரு ரொம்ப சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு ரொம்ப பெரிய கேஸ். இந்தியால ஒரு 4, 5 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு கேஸ மொத்த கண்ட்ரியே பேசும். இப்போ அந்த மாதிரி மாறி இருக்கிற கேஸ் தான் அதுல் சுபாஷோட கேஸு. அதுல அதுல் சுபாஷ் இப்ப இன்னைக்கு இல்ல. இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போறப்ப தன்னோட உடல்ல தற்கொலை பண்ணி இறந்து போறப்போ, தன்னோட உடல்ல எனக்கு நியாயம் கிடைக்குமாங்கிற ஒரு கேள்விய எழுதி வச்சுக்கிட்டு இறந்து போன ஒருத்தங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால நெறைய சட்டங்கள் பெண்கள பாதுகாக்கிறதுக்கு இருக்குது. எஸ்பெஷலி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவர்கள் பண்ணக்கூடிய கொடுமைகள்ல இருந்து. பட் அந்த சட்டங்களையே தப்பா யூஸ் பண்ணி, என்னைய ஃப்ரேம் பண்றதுக்கு பொய் கேஸா என் மேல போட்டு வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க தப்பு தப்பா என்னைய பத்தி சொல்லி வச்சிருக்காங்க. வரதட்சணை கொடுமையில என் மேல போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அப்பா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு என் மேல ஒரு கொலை கேஸ் இருக்குது. என் குழந்தைய நான் பார்க்கிறதுக்கே என்கிட்ட ₹30,00,000 கேட்குறாங்க. இந்த மொத்த கேஸையும் செட்டில் பண்றதுக்கு எனக்கு ₹1,00,00,000 லஞ்சமா கேட்குறாங்க. அவங்க ஒய்ஃபே ₹1,00,00,000 தாரேன் இந்த கேஸ விட்டு போறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நியாயம் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனா, கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜே என்னைய பார்த்து, "ஓகே எனக்கு ஒரு ₹5,00,000 தா நான் உனக்கு கேஸ ஜெயிச்சு தரேன்" அப்படிங்கிறாங்க. இந்த உடல் வேல பார்த்துட்டு இருக்குது. இன்னும் உயிரோட இருக்குங்கிற ஒரு காரணத்தினால தானே எங்க போனாலும் காச புடுங்கலான்னு பார்க்குறீங்க. ஏன்னா கல்யாணம் பண்ண பொண்ணே என்கிட்ட காச புடுங்கிட்டே இருக்கா. இந்த உடல் இங்க இனிமே இருக்காது. இந்த உயிர் இனிமே இங்க இருக்காது. இந்த உயிர் ஓடுற வரைக்கும் தானே இங்க எல்லாரும் டாக்ஸ் கட்டுவேன். டாக்ஸ் கட்டினா கூட எனக்கு நியாயம் கிடைக்காது. ஜட்ஜ் இருப்பாங்க. இந்த சிஸ்டம் இருக்கும். நான் இந்த உலகத்த விட்டே போறேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போன அதுல் சுபாஷ் தன்னோட மனைவி தான் மேல எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் கேஸஸ், பொய் கேஸஸ். நியாயமா இருக்க வேண்டிய சட்டங்கள் எல்லாத்தையுமே பொய்யா ஆண்கள் மேல திணிக்கிறாங்க. இந்த பொண்ணு அத தான் பண்ணி வச்சிருக்கா, அந்த மனைவி அப்படிங்கிறவங்கள சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டுருக்காங்க. ஒரு ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து 40 பக்கத்துக்கு டீட்டெயில்டா என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு லெட்டர் எழுதி அவங்க இறந்து போறாங்க. அவங்க இறந்து போனப்போ அவங்களோட உடல்ல நியாயம் எனக்கு இப்பவாவது கிடைக்குமான்னு தான் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் இருந்த கேள்வி அவங்களோட மனைவி என்னாச்சு? போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அவங்க ஒய்ஃப புடிச்சாங்களா? ஏன்னா இப்போ ஒருத்தங்க இறந்து போனதுக்கு இவங்க தான் காரணம்னு கை காமிச்சுட்டு இறந்திருக்காங்க. போலீஸ் அவங்கள புடிச்சு கேள்வியாவது கேட்டாங்களா? அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் ரொம்ப நாளா கிடைக்கல. காரணம் அவங்க ஒய்ஃப் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி காணோம். ரேடார்லயே கிடையாது. அவங்க வீட்டுக்கு போய் நோட்டீஸ் ஒட்டுறாங்க. வீட்டுக்கு போனா வீடு பூட்டி இருக்குது. ஓகேவா? எங்கேருந்து கிளம்பி போறாங்க? பெங்களூர் போலீஸ். ஓகேவா? இறந்தது பெங்களூர்ல அதுல். ஸோ அவங்க மனைவி 2 பேரும் பெங்களூர்ல ஒண்ணா இருந்திருந்தாலும், அவங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்க உத்தரப்பிரதேஷ் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இவங்க இங்கேருந்து கிளம்பி அங்க போய் பெங்களூர் போலீஸ் அங்க போய் வீட்ல இருந்து அவங்கள இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா, வீட்ல ஆள காணோம். என்னடா வீட்ல ஆள காணோம்னு பார்த்தா வீடு பூட்டி இருக்குது. சரி வீடு தான் பூட்டி இருக்குன்னு சொல்லி கிட்ட ஒரு நோட்டீஸ் ஒட்டி வச்சுட்டு இங்க வாங்கன்னு சொன்னா எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க யாருமே எந்த துப்பும் குடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில என்ன தெரிஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலோட எக்ஸ் மனைவி. அதாவது நிகிதா சின்கானியா, அவங்களோட அம்மா நிஷா சின்கானியா அண்ட் அவங்களோட பிரதர் அனுராக் சின்கானியா 3 பேர். அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா ரொம்ப நாளுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருந்து இறந்து போயிருக்காங்க. ஆனா அதுக்கும் காரணம் அதுல் தான் சொல்லிட்டு அவங்க மேலயும் ஒரு கொலை கேஸ் வேற இருக்குது. இது போடப்பட்டிருக்குது. இப்போ குடும்பத்தில 3 பேர் தான் இருக்காங்க. அம்மா, மகள், மகன். ஸோ இந்த 3 பேருமே இப்போ காணோம். அங்க இல்ல. என்ன தெரிய வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருமே அந்த இடத்துல இருந்து போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி தப்பிச்சு போயிருக்காங்க. தே வேர் அப்ஸ்காண்டிங். போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு உலகத்துல எவ்வளோ ஈஸியா தப்பிக்க முடியுதுங்கிறது கூட இதுலேருந்து தெரியுது. அவங்க எல்லாருமே WhatsApp கால் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள பேசிக்கிறதுக்கு, ரிலேட்டிவ்ஸோட பேசிக்கிறதுக்கு. போலீஸ்னால ட்ரேஸே பண்ண முடியல. இவ்வளவும் பண்ணவங்க ஒரு சின்ன மிஸ்டேக்னால மாட்டிக்கிறாங்க. என்ன மிஸ்டேக் அது? ஃபர்ஸ்ட் விஷயம். இவங்க எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ பெங்களூர் போலீஸ் உத்தரப்பிரதேஷ் வந்துட்டாங்க இவங்கள புடிக்கிறதுக்குன்னு தெரிஞ்ச உடனே, அவங்க 3 பேரும் சரிங்க இதுக்கு மேல இருக்க வேணாம். நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஏன் அந்த டைம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ல அவங்க ஒரு பெயில் வாங்கிடுவாங்க. இந்த பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஓகேவா? ஒரு அரெஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்கிட்ட பெயில் இருக்குன்னா, தன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பெயில் சட்டத்தில நெறைய இந்த மாதிரி பெயில் இருக்குது. அல்லு அர்ஜுன் ஒரு நாள்ல வெளிய வந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்க இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அலகாபாத் ஹைகோர்ட்ல அவங்க லாயர வச்சு மூவ் பண்ணிட்டாங்க.
ஸோ அந்த பெயில் கிடைக்கிற வரைக்கும் அந்த பெயில் வந்து நாளைக்கோ நாளை கழிச்சோ ஹியரிங் வருது. அதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட போயிடக்கூடாது. போலீஸ் கிட்ட சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த 1 வீக் வந்து இவேட் பண்ண வேண்டியது இருக்குது. போலீஸ் கிட்டேருந்து கண்ல படாம இருக்க வேண்டியது இருக்குது. தப்பிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 1 வீக் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்பூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் தான் இவங்களோட ஊரு. இங்க தான் வந்து அந்த கோர்ட் இருக்குது. இங்க இருக்கிற கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் தான் இவங்க கிட்ட டீல் பேசினாங்கன்னு வரைக்கும் சொல்லப்பட்டுச்சு சுபாஷ்னால. ஸோ இந்த ஜான்பூர்ல தான் இவங்க வீடும் இருக்குதுங்கிறப்போ, என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர் வந்து 2ஆ பிரியிறாங்க. ஸோ அம்மாவும், தம்பியும் ஒரு டீம். நிஷா சின்கானியா அண்ட் அனுராக் சின்கானியா வந்து அவங்க ஜான்பூர்லேருந்து கிளம்பி பிரக்யாராஜ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. பிரயாக்ராஜ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் நெனைக்கிறேன். ஸோ அங்க கிளம்பி போயிடுறாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி, வீட்ல இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி, திடீர்னு சென்னையிலேருந்து கிளம்பி 100 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி கிட்ட போய் செட்டில் ஆனா எப்படி இருக்கும்? யாருக்குமே தெரியாம சைலன்ட்டா ஒரு நார்மல் பிஜில போய் தங்கிட்டு இருக்காங்க. ஒரு நார்மல் ஹோட்டல்ல, லாட்ஜ்ல, ஒரு வீட்ல ரென்ட் எடுத்திருக்காங்கன்னா, எங்கன்னு போய் போலீஸ் தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அங்க போய் பதுங்கிட்டாங்க. நிகிதா சின்கானியா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்பூர்லேருந்து குருகிராம்க்கு போயிருக்காங்க. அது பக்கத்து ஸ்டேட். சென்னையிலேருந்து கிளம்பி ஹைதராபாத் போன மாதிரி. அவங்க குருகிராம் போய், ஹரியானால இருக்கிற குருகிராம்ல போய், அவங்க அங்க ஒரு பிஜில ஓகேவா, நல்ல கூட்டமா இருக்கிற ஏரியால ஒரு பிஜி எடுத்து, அந்த பிஜில போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். அதுலுக்கும் இவங்களுக்கும் நடந்த பிரச்சனையில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல் சொல்றது என் மகனையே என்னைய பார்க்க விடல. என் பையன் பொறந்து 3 வருஷத்துல என்னைய வந்து 1 வருஷம் தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் என்னைய பார்க்கவே விடல. அவங்களே வளர்த்துட்டு இருக்காங்க. நான் என் குழந்தைய பார்க்கணும்னு சொன்னா கூட அதுக்கு ரூ. 30,00,000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்ட அவர் முன் வச்சிருந்தாரு. இப்போ அவங்க மகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவியோட கிடையாது. மகன வந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்ல விட்டுட்டு, இவங்க வந்து தனியா கிளம்பி போயிடுறாங்க. எங்க கிளம்பி போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குருகிராம்க்கு கிளம்பி போய் அங்க ஒரு கூட்டமான பிஜில போய் அவங்க ஸ்டே பண்றாங்க. எப்பவுமே WhatsApp கால்ஸ் மூலியமா மட்டும் தான் கம்யூனிகேட் பண்றாங்க. WhatsApp மெசேஜ் கூட கிடையாது. சொந்தக்காரங்க யாரைனாலுமே வந்து எங்க இருக்காங்க எதுவுமே சொல்ல முடியல. ஆனா, நிகிதா சின்கானியா வந்து ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. தெரியாம ஒரு ஃப்ளோல ஒரே ஒரு டைம் அவங்க நார்மல் கால் வந்து அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு ஒரு டைம் பண்றாங்க. பண்ணிட்டு ஆனா உடனே கட் பண்ணிடுறாங்க. ஆனா போலீஸ்க்கு இந்த ஒரு டைம் நார்மல் கால் போகுற அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அது போதும். இத வச்சு பெங்களூர் போலீஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் போலீஸோட கோஆர்டினேட் பண்ணி, அவங்க இங்க கிளம்பி போடுறாங்க. ஹரியானாக்கு கிளம்பி போய், அங்க குருகிராமத்துல இந்த பிஜி எந்த நெட்வொர்க் இருக்குதுன்னு பார்த்துட்டு, அந்த ஏரியால என்னென்ன இடம் ஸ்டே பண்ற மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறப்போ, லேடீஸ் பிஜி 2, 3 இருக்குது. அப்போ ஒரு லேடீஸ் பிஜிலயும் யார் லாஸ்ட் ஒரு வாரத்துல வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுல இவங்க யார் மாதிரி இந்த நிகிதா சின்கானியா மாதிரி யார் இருக்காங்கன்னு பார்க்குறப்போ, கடைசியில நிகிதா சின்கானியாவே அங்க இருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்கள அங்க புடிக்கிறாங்க. அவங்கள அங்க புடிச்சுட்டு, அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு, அங்க இருந்தே அவங்க அம்மாவுக்கு ஒரு நார்மல் கால் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ரிங் எங்க போகுதோ, அந்த இடத்துல வந்து அவங்கள பிக் பண்ணவும் வச்சுடுறாங்க. ஸோ, இப்போ இத வச்சுக்கிட்டு அவங்க அம்மா வந்து பிரயாக்ராஜ்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு, அவங்களையும் அவங்க தம்பியும் அங்க புடிச்சிடுறாங்க. ஸோ, இப்போ 3 பேருமே புடிச்சதுக்கப்புறம் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் போலீஸ் வந்து மறுபடியும் பெங்களூர் கூப்பிட்டு வரணும். ஏன்னா, இங்க தான் கிரைம் நடந்திருக்குது. இப்போ கூப்பிட்டு வர்றதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ல கூப்பிட்டு வரணும். ஆனா, இந்தியா ஃபுல்லா இந்த கேஸ் வந்து எல்லாருக்கும் தெரியுங்கிறப்போ, எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷ்லயும், கர்நாடகாலயும் ரொம்ப ஆப்வியஸா தெரியும். அந்த 2 ஊருக்கு நடுவுல தான் டிராவல் பண்ணும். ஸோ, இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டோட நைட்டா இருக்கிறதுலே கம்மியான கூட்டம் இருக்கிற ஒரு ஃப்ளைட் எடுத்து, அந்த ஃப்ளைட்ட வச்சு அவங்கள உத்தரப்பிரதேஷ்லேருந்து யாருக்கும் தெரியாம பெங்களூருக்கு கூப்பிட்டு வராங்க. ஏன்னா, மக்கள் வந்து உடனே எப்படியும் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பெங்களூருக்கு கூப்பிட்டு வந்து எல்லாரையுமே வந்து இப்போ கஸ்டடியில எடுத்திருக்காங்க. இது நடந்த அடுத்த நாள் ஓகேவா? இது நேத்திக்கு நடக்குது. இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அலகாபாத் ஹைகோர்ட் முன்னாடி வருது. ஸோ, ஆன்டிசிபேட்டரி பெயில்ல வந்து அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சுன்னா, அவங்க இமிடியேட்டா வெளிய வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ, இதெல்லாம் தான் நடந்திருக்குது. இதுல உத்தரப்பிரதேஷ்ல இன்னைக்கு ஒரு புரொட்டஸ்டும் நடந்திருக்கு. இந்த ஜான்பூர்ன்னு ஒரு ஊர் சொல்றேன்ல, அந்த ஊர்ல ஒரு பெரிய புரொட்டஸ்ட் நடந்திருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இவங்க 3 பேர புடிச்சிட்டீங்க. பட் அதுல் சுபாஷ் வந்து தன்னோட லெட்டர்ல அண்ட் தன்னோட வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. ரீதா கௌஷிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஜட்ஜ் வந்து இவங்க பேசிட்டு இருக்கப்போ, "நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்க?" நெறைய பெண்கள் வந்து ஃப்ரேம் பண்றதுனால, பொய்யா சித்தரிக்கப்படுறதுனால, ஆர் வந்து வேணும்னே வந்து ஆண வந்து தப்பா காமிக்கிறதுனால நெறைய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் வந்து தற்கொலையே பண்ணி இறந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதுல் வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காரு. இத சொன்னதுக்கு வந்து அவங்களோட மனைவி அங்க இருந்துகிட்டு, "அப்ப நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்க? நீனும் போய் தற்கொலை பண்ணி சாக வேண்டியதானே?" அப்படிங்கிற மீன்ஸ் அவங்களே அப்ப இதான் பண்ணிட்டுருக்க, நீ இன்னும் உயிரோட இருக்கன்னு ஏதோ பேசியிருக்காங்க. இத வந்து அதுல் வந்து ரொம்ப பாதிச்சிருக்குது. அப்போ அதுல் வந்து ஜட்ஜ பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண போறப்போ, ஜட்ஜே வந்து இத பார்த்து சிரிச்சிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு, "ஏம்மா அப்படிலாம் பேசக்கூடாதும்மா கோர்ட்லன்னு" சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காங்க. அதுல்க்கு என்னன்னா, ஒரு ஜட்ஜ் நான் டாக்ஸ் காசு கட்டுறேன். இந்த இந்த கோர்ட் அதனால தான் ரன் ஆகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்ல அந்த ஜட்ஜே வந்து என்னைய பார்த்து சிரிக்கிறாங்க. என்னைய போய் தற்கொலை பண்ணு, சாவுங்கிறதுக்கு அஃபர்மேட்டிவா பண்ணுங்கிறத என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குது. அது போக முக்கியமா அந்த ஜட்ஜ் வந்து அதுல் கிட்ட ரூ. 5,00,000 டீல் பேசியிருக்காங்கன்னு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்க. யாரு? நீதிபதி மேலே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ, அந்த கோர்ட்ல அந்த ஜட்ஜ் வந்து என்கிட்ட காசு டீல் பேசினாங்க ரூ. 5,00,000. நான் ஏன் குடுக்கணும்? என்கிட்ட நியாயம் இருக்குங்கிறதுக்கு நான் ஏன் அத
ஜட்ஜுக்கு வந்து காசு குடுக்கணும்னு சொல்லிட்டு அதுல் அதையும் கேள்வி கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஜான்பூர்ல நடந்துட்டு இருக்கிற புரொட்டஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டா கௌஷிக் இந்த ஜட்ஜ் மேல ஏன் யாரும் ஆக்ஷன் எடுக்கல? ஸோ சிஸ்டத்துல அவங்க இருக்காங்கங்கிறதுக்காக அவங்க மேல யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? ஏன் அவங்க மேல எந்த ஆக்ஷனும் நடக்கல? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் முன்னாடியே நெறைய ஆண்கள் வந்து ஒண்ணா சேர்ந்து ஒரு புரொட்டஸ்ட் நடத்தியிருக்காங்க. நெறைய மென் அசோசியேஷன்லேருந்து அந்த புரொட்டஸ்ட் நடத்தியிருக்காங்க. அந்த புரொட்டஸ்ட்ல இருக்கிற நெறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இங்கலாம் பண்ணக்கூடாது, புரொட்டஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கஸ்டடிக்கு எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த 3 பேர் மேல தான் எல்லா தப்புமா? இந்த ஜட்ஜ் வந்து லஞ்சம் வாங்குறதெல்லாம் கரெக்ட்டா? அவங்க ஜட்ஜ் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்களாங்கிற ஒரு கொஸ்டின் கூட ஏன் இன்னும் வரமாட்டேங்குது? அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்போ நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு, அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா போயிட்டு இருக்குது. நெறைய பேர் சோசியல் மீடியாலயும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆல் திஸ் பீயிங் செட், நிகிதா சின்ஹானியா இப்போ வந்து பிடிக்கப்பட்டாங்க. நான் சொன்னேன் அவங்க வந்து பெங்களூர் வரைக்கும் கொண்டு வரப்பட்டாங்கன்னு. போலீஸ்ல அவங்க கொஞ்ச நாள் இப்போ 24 ஹார்ஸ்க்கு மேல இருந்திருக்காங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல் சொல்றது முழுக்க முழுக்க பொய். இன்ஃபாக்ட் நான் அதுல கொடுமைப்படுத்தல. அதுல் தான் தன்ன கொடுமைப்படுத்தினதாகவும், அதுல் வந்து மறுபடியும் தன்னை பிசிக்கலாவும் அண்ட் வெர்பலாவுமே நெறைய தப்பா ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னும், அண்ட் காசு தான் என்னோட மிகப்பெரிய கோலா இருந்தா, நான் அதுல விட்டு வந்திருக்கணும்னு அவசியமே கிடையாதே. நான் கூடவே இருந்து நல்ல லக்ஸூரியஸா வாழ்ந்திருப்பேனே. எனக்கு அதுல் வந்து என்னை ட்ரீட் பண்றது தப்பா இருக்குதுங்கிற ஒரு காரணத்தினால தான், அவங்க என்னை தப்பா ட்ரீட் பண்றாங்கங்கிற ஒரு காரணத்தினால தான், வீட்ல இருந்து கிளம்பி நான் வந்து என்னோட சொந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். அப்புறம் அவங்க கூட இருக்கிறது வந்து ஏதோ மிருகத்து கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்து இவங்க மறுபடியும் அத ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னதையே. இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருக்குது. போலீஸ் இன்னொரு சைடு அடுத்து இவங்களோட தற்கொலையை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கேஸ்ல நடந்திருக்கிற அடுத்த முக்கியமான ஒரு அப்டேட். நெறைய பேர் இத கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. மதன் இத பத்தி சொல்லு. என்ன ஆச்சு? அவங்க ஒய்ஃப் ஏதாவது பண்ணாங்களான்னு. ஸோ இப்போதைக்கு போலீஸ் கஸ்டடியில எடுத்திருக்காங்க. அந்த ஜட்ஜ் மேல எந்த ஆக்ஷனும் இன்னும் எடுக்கப்படல. இத பத்தி இந்தியா ஃபுல்லா ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஒரு முக்கியமான ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்கனா ரணாவத் இந்தியாவோட எம்பி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 99% ஆஃப் த டைம் வந்து திருமணத்தில பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஆண்கள் மேல தான் இருக்குது. இந்த 1% இந்த மாதிரி கேஸ பார்த்துட்டு, அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா ஆண்களே இப்படிதான், இல்ல பெண்களே இப்படிதான்னு எதுவும் போய் பண்ணிடக்கூடாது. 99% ஆஃப் த டைம் தவறு வந்து ஆண் மேல இருக்கிறதுனால, இந்த சட்டத்த வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு வந்து கங்கனா ரணாவத் சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு ஆண்கள் இருந்துகிட்டு, இல்ல இது வந்து ரொம்ப தப்பா நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு நெறைய பேர் இருந்துகிட்டு, இது ஒரு ரொம்ப எக்செப்ஷனல் கேஸ். இந்த மாதிரி நெறைய கேஸ் இருக்கிறதுல இது ஒரு எக்ஸாம்பிள் ஆக்கிடாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. 2 தரப்புலயும் நடந்துட்டு இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் இதுதான். நான் எல்லாத்தையும் உங்க முன்னாடி எடுத்து பிரசன்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே ஒரு வீடியோ முடியிறப்ப நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன். இது எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இது என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப எனக்கு கேட்கணும்னு தோணுது. இந்த பொய் கேஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது ஆணுக்கு நடந்தாலும் சரி, பெண்ணுக்கு நடந்தாலும் சரி, ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஈவென்ச்சுவலி எப்பவுமே ஜஸ்டிஸ் வெளிய வரும்னு வச்சுக்கோங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து சட்டத்தில முழுக்க முழுக்க பொய்யா குற்றச்சாட்டப்பட்டு, அவங்க கடைசி வரைக்குமே வந்து தண்டனையில மட்டுமே இருந்தவங்கன்னு யாரும் பெருசா கிடையாது. அது 20 வருஷம், 30 வருஷம் கழிச்சு கூட வந்து பொய்யா ஒருத்தங்க கேஸ் போட்டுருக்காங்க, பொய்யா ஒண்ணு சொல்லியிருக்காங்கங்கிறது வெளிய வந்துரும். மக்களுக்கு என்னைக்குமே அந்த காமன் சென்ஸ் இருக்குது. லாங் டெர்ம்ல யோசிச்சு தெரிஞ்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த பொய்யா கேஸ் போடுறாங்கல்ல, அவங்க மேல ஆக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தவங்க பொய்யா இன்னொருத்தங்கள ஃப்ரேம் பண்ணி ஒரு ஜட்ஜ்மென்ட் கடைசியில பொய்ன்னு வந்துருச்சுன்னா, அப்ப யார் பொய்யா அந்த அக்யூசேஷன் எடுத்து வைக்கிறாங்களோ, அவங்க மேல ஆக்ஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.